Hi, I'm Dr. Pradeep again here. So in the last video, நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி how to write, how to file a design patent through online. So ஆன்லைன்ல பண்ணோம் எப்படி பண்ணோம் அப்படின்றது எல்லாமே நம்ம ஸோ ஐ மீன் அதெல்லாம் சொல்ல அந்த என்ன சைட்டுக்குள்ள போகணும் அந்த சைட்டுக்கு என்ன பேசிக் ப்ரீ ரெக்வெஸ்ட் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். I'll just brush up. IP India design patent or any patent can be filed only with the help of Internet Explorer browser, not with any other browsers. பேமெண்ட்டுக்கு மட்டும்தான் கூகுள் குரோம் யூஸ் பண்ண முடியும், வேற எதுக்காக நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக மேண்டேட்டரி டிஜிட்டல் சிக்னேச்சர் வேணும். என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிஜிட்டலாக சைன் பண்ணாதான் பேமெண்ட் பேஜுக்கு போகும். So these are the basic requirements. So right now I'll go, I'll give a demo on how to file a design patent through online. Okay. So I'll share the screen now. Um, Share it. So, okay. So already நான் இதை login பண்ணியிருந்தேன். Share. Okay. So already நான் login பண்ணியிருந்தேன். இப்போ நான் again I'm showing it. So let's say நான் அப்பயே ஒரு drawing ஒரு டாக்குமெண்ட் காமிச்சேன் how to பேஷண்ட் ஷிஃப்டர் அப்படின்றது அது எந்த கிளாஸ்ல சூட் ஆகும் அப்படின்னா மெடிக்கல் அண்ட் லேபரட்டரி எக்யூப்மெண்ட். ஸோ அப்ளிகேஷன் டைப்ல ஆர்டினரி கன்வென்ஷன் இருக்கு. வி ஆல்வேஸ் செலக்ட் ஆர்டினரி. அப்ளிகன் நேம், லெட்ஸ் சே அந்த டிராஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்து அவங்க பேர் வந்து தீபிகான்னு இருக்கு. ஸோ தீபிகா and அவங்களோட அட்ரஸ், அஃபிஷியல் அட்ரஸ், லெட்ஸ் சே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் SNS College of Allied and Health Sciences. Coimbatore. Applicant or a country, India. So India is always, I belong to the state of Tamil Nadu. So nationality again, India. இப்போ நம்ம அந்த அப்ளிகண்ட் ஒருத்தவங்களா இருந்தாங்கன்னா நம்ம இதோட நிறுத்திடும். பட் நம்ம ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிராஃப்ட்ல நீங்க பார்த்தப்போ தேர் வேர் 4 applicants or 5 days. This is the option to add other applicants also. Let's say மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுல இந்த நேச்சுரல் பர்சன், அதர் நேச்சுரல் பர்சன், ஸ்மால் என்டைட்டி, ஸ்டார்ட் அப் அப்படின்னா இந்த நேச்சுரல் பர்சன் அப்படின்னா இயற்கையான மனிதர் அப்படின்னு அர்த்தம். அதர் இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees தான். அதுவே ஒரு ஸ்மால் என்டைட்டியா இருக்கு, ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்குன்னா அமௌண்ட் டிஃபர்ஸ். Application charge will be quite high. Okay. So applicant name, let's say myself, Dr. Pradeep. இதுல India. Address, நம்ம வீட்டு அட்ரஸும் கொடுத்துக்கலாம், ஆஃபீஸியல் அட்ரஸும் கொடுத்துக்கலாம். ஐ ஆல்வேஸ் கிவ் மை ஆஃபீஸ் அட்ரஸ், SNS College of Technology, Coimbatore. Nachuma, just like that I'm giving, இப்படி கொடுக்கக்கூடாது. We have to give the designation and all the things properly. அப்படிதான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்மளுடைய இமெயில் ஐடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கொடுத்தே ஆகும். மெயில் டு pradeepraj@gmail.com. Okay, country is again India, state is again Tamil. Yeah, so okay, add பண்ணியாச்சு. So here it comes as in the next applicant. So in the similar way நம்ம அடுத்த 4 applicants add பண்ணலாம். டெமோ தான் கட்டுறேன், ஸோ அதனால நான் யாரும் ஆட் பண்ணல, என்னோட தான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இதுல அடுத்தது ஆட் ஆர்டிக்கல் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம என்ன டைட்டில் வச்சிருந்தோம், பேஷண்ட் ஷிஃப்டர் அப்படின்னு வச்சிருந்தோம். ஓகே. ஸோ 24-01 எஸ் apparatus equipment for doctors. இந்த சப் கிளாஸ் சொன்ன இல்லையா, ஐடிசியோட மெயின் கிளாஸ் மேல ஐடிசியோட சப் கிளாஸ் வந்து இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே. Medical apparatus for equipment, doctors, hospitals and laboratories. Medical instruments and tools for laboratory use, and prosthetic articles, materials for dressing wounds, nursing, working aids. Excuse me. Apparatus equipment for doctors, hospitals and laboratories. That has been used to shift a patient. Okay. So இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. There is no priority date.
needed. So நம்ம இங்க add கொடுத்துறோம். So here it comes like this. Okay. So முக்கியம் அப்பயே சொன்ன இல்லையா natural person அப்படின்னு. So நம்ம இப்போ தீபிகாவுக்காக நம்ம we are filing a patent. So அப்போ அவங்க யாரு natural person தான். ஓகே அப்போ நீங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா you can see 1000 rupees காட்டும். அதுவே நம்ம ஒரு small entity-ன்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். I'm sorry. ஸ்டார்ட்-அப்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு சாரி natural person-ஏ கொடுத்துக்கலாம். ஓகே I think it has been revised right now. Other than natural person அப்படின்னா கம்பெனி பேர்ல பண்றோம் அப்படின்னா it will go a cost of 4000 rupees. இயற்கையான மனிதர் அப்படின்னா it is again it stops on 1000 rupees. Okay. So அவங்க நம்மளுடைய natural person தான். So natural personக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees. இங்க நம்மளுடைய அட்ரஸ் நம்ம கரெக்டா கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா அசிஸ்டன்ட் இல்ல ஃபர்ஸ்ட் VA தீபிகா assistant professor department of cardiology SNS College of Allied Health Sciences SNS Kalinagar Coimbatore Saranubati Post Coimbatore 641035. Okay. So இங்க கொடுக்கிற இமெயில் ஐடி should be a valid email ID. ஏன்னா எல்லா கம்யூனிகேஷனும் இந்த இமெயில் ஐடிக்கு மட்டும்தான் வரும். ஓகே அதே போல மொபைல் நம்பர் இங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த மொபைல் நம்பர் தான் எல்லா இடத்துக்கும் கம்யூனிகேஷனுக்கு வரும். அதுல தான் நம்மளை கூப்பிட்டு queries வந்து இந்த query இருக்கு அந்த query இருக்கு சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி they will be connecting only with the help of the mobile number and the email ID whatever we are giving here. Okay, we have to click this declaration and we have to save this document. Okay, form saved successfully. So okay, so இதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இங்க ப்ரிவியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரிவியூல போயிட்டு we have to take this document printed. So இப்போ நமக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்திருக்கு. So இதுதான் நம்மளுடைய form 1. இதான் நம்மளுடைய form 1. Okay, so form 1. Save. Okay, so that's it. So I think I'm clear to how to generate this form 1. In the coming videos, I'll tell you how to apply through online. Okay, and the நம்ம கிரியேட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எப்படி நம்ம சைட்ல அப்லோட் பண்ணி டிஜிட்டலா சைன் பண்ணணும்ன்றதை I'll tell you. Okay, thank you.